மோட்டு பத்லு, உங்க 2 பேருக்கு இங்க செக்யூரிட்டி ஆபீசர் வேலை கொடுக்கறதா மேஜர் முடிவு பண்ணிருக்காரு. அந்த மெயின் டவர்ல பாம் பிளாஸ்ட் பண்ண போறதா எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் அதை கவனமா கண்காணிக்கணும். கவலைப்படாதீங்க சார், நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துப்போம். குட், வெரி குட். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எங்க டவரை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குன்னு சொல்லுங்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது சார். 10 ரூபா கேளுங்க. 10 ரூபாயே சொல்லு சார். நாங்க இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸோட பேஸ மாத்தி எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் சார். யாராவது குண்டு வைக்க வந்தா அந்த குண்டை தூக்கி அவங்க மேலேயே போட்டு காலி பண்ணிடுவோம். குட் குட், வெரி குட். ஆக்சுவலி ஐ லைக் யூ. பாம் வெடிச்சு டவர் செதற போகுது. என்ன யாரும் தடுக்க முடியாது. பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்சு டயலாக் பேசுறீங்க? பஞ்சு கிச்சன் உன் மூச்சில தான் கொடுப்ப பஞ்சு. இவனுங்க என்னையே குழப்புறானுங்க. டேய், வீணா போனவனுங்களா, போய் வேலையை பாருங்க. இப்ப என் கூட வாங்க. ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட், அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சிட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. பாம் இப்ப என் கையில மாட்டிக்கிட்டு இருக்குடா. என்ன காப்பாத்துங்க. ஆமா, இவ்வளவு ஊசி மட்டும் என் மேல மட்டும் எப்படி வந்து விழுந்துச்சு? இப்ப அடுத்த பாம நான் ரெடி பண்ணி ஆகணும். ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டவர் சின்ன பின்னம் ஆயிடும். விட மாட்டோம், அலர்ட்டா இருப்போம். நாங்கெல்லாம் விளையாட்டா இருக்கவே மாட்டோம். எப்பயும் அலர்ட்டா தான் இருப்போம். அட, என்ன பண்றீங்க? சீக்கிரம் அதை கட்டுங்க, டைம் வேற இல்ல. டேய், எங்கடா போய் தொலைஞ்சிக்க? சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. பாம்பு அடிக்கிறதுக்குள்ள என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமோ பஞ்சு டைலாக் சொல்றீங்க? பஞ்சு டைலாக்கா? இங்க என்ன பீஸ் பீஸா ஆக போறாங்க. முதல்ல எப்படியாவது என்ன இதுல இருந்து வெளியே எடுங்கடா. பாம் எப்ப வேணாலும் வெடிக்கலாம். என்ன கொஞ்சம் உள்ள தள்ளி விடுங்க. அப்பதான் நான் பாம்பை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். தப்பிச்சிட்டேன். என்ன வெளியே இழுங்கடா, வெளியே இழுங்க. எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு? மோட்டுவும் பத்லுவும் இங்கதான் இருக்காங்க. இருந்தும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன பாராட்டுறத நிறுத்து. மோட்டுவும் பத்லுவும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாமே நம்ம தலைமையில தான் வந்து விழுது. நீங்க போய் அவனுங்களை தேடி கண்டுபிடிங்க. அதுக்குள்ள நான் அடுத்த பாம்பை ரெடி பண்ணி வைக்கிறேன். போங்க, சீக்கிரம் போங்கடா. பாபத்துல நாம மேல போய் பார்க்கலாம். மேல யாராவது பாம்பு வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்கலாம். வா. ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அதோட இந்த டவர் லாஸ்ட். இந்த தடவை என் டார்கெட் மிஸ்ஸே ஆகாது. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஜான் ஆவான் டான், ஜான் ஆக போறான் டான்.
இப்படியும் நான் நினைச்சதெல்லாம் தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. யார் அது? என்னோட பிளான் எல்லாத்தையும் இப்படி சொதப்ப வைக்கிறது யாரு? என்னோட உள் மனசு சொல்லுது அந்த மோட்டுவும் பத்லுவும் இங்கதான் இங்க பக்கத்துல இருக்காங்க. அட நண்பர்களே, சீக்கிரமா அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இந்த சுவரை சீக்கிரமா கட்டி முடிச்சிருவேன். வா பத்லு, நாமளும் அவங்கள மாதிரியே ஏதாவது உதவி பண்ணலாம். ஓகே, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரவே வராது மோட்டோ. ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டவரோட சாப்டர் க்ளோஸ். அப்புறம் யாரும் என்ன பிடிக்க முடியாது. எழுந்திருக்கடா தடி பசங்களா, சீக்கிரம் போய் பாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. போங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன் வாயை உடைச்சிடுவேன். இப்ப அந்த பாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஆமா, இவங்க எங்க போயிட்டாங்க? அடடா, மறுபடியும் யாரையாவது இப்ப நான் உதவிக்கு கூப்பிடணுமே. ஒரு சில நேரம் அவன் குதிக்கிறான், சில நேரம் இவன் குதிக்கிறான். எல்லாம் சரியா இருந்தா நீ வந்து என் மேல குதிச்சிடுற. நான் என்னதான் ஒழுங்கா பிளான் போட்டாலும் கடைசியில எல்லாம் சொதப்பிடுது. மோட்டு பத்துல இங்கதான் இருக்காங்க, அதை என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஆமா, அப்புறமா நான் பிக்ஸ் பண்றேன். இப்ப முதல் வேலையா அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். போய் தேடுங்க. எல்லாரும் குதிச்சு முடிச்சிட்டீங்களா? இன்னும் குதிக்கிறதுக்கு யாராவது பாக்கி இருக்கீங்களா? வேணும்னா வந்து என் மேல குதிக்கடா. என்ன வாழ்க்கடா இது? ஒரு மனுஷனை நிம்மதியா ஒரு பாம்ப பிக்ஸ் பண்ண நீங்க விடுறீங்களா? ஆமா, நான் அப்பவே சொன்னல, இவனுங்க ரெண்டு பேரும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு. இந்த தடவை இவனுங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. இந்த பாம் வெடிச்சது இவங்க கதை முடிச்சிடும். ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட், அப்புறம் எல்லாம் முடிச்சிடும். பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான வேலை. இந்த சந்தோஷம் எதுலயும் கிடைக்காது. ரூம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. பச்சைய பார்த்தா பசுமையா இருக்கு மனசு. வா பத்லு, நாம சூடா சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிடலாம். சமோசா சாப்பிடுறதுக்கான நேரம் வரவே இல்ல. சரிவா, நாம டெரஸுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் அவங்கள விட மாட்டேன், நிச்சயம் விட மாட்டேன். அவனுக்கு சேர்த்து என்னோட இடுப்பெலும்பு உடைச்சிட்டாருங்கடா. இதுக்கு அவனுங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். வாங்க போலாம். பத்லு, இந்த சுத்துப்பாதை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வேலை செய்யும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட சந்தோஷம் இதோட முடிய போகுது. போங்க, அட்டாக் பண்ணுங்க. பாஸ், எப்படி அட்டாக் பண்றது? அவங்க ரெண்டு பேரும் தந்திரசாலிங்க. அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நம்ம 3 பேர் இருக்கோம். நாம எதுக்கு பயப்படணும்? உங்களை நினைச்சா வெக்கமா இருக்கு. பாஸ், நம்ம 3 பேரு இல்ல, 2 பேரு. ஆமா, நான் 1, இதோ இவன் 1, அப்புறம் நீங்க 6, 2. பத்லு, இப்ப லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சூடா சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிட்டா நிம்மதியா ஒரு தூக்கம் போடலாம்.
பாஸ் இதுவரைக்கும் பாம் பிளாஸ்ட் பண்ற தீவிரவாதி ஒருத்தன் கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இங்க இருக்கேன், இங்க தான் இருக்கேன். பாம் பிளாஸ்ட் பண்ண நான் தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால அதை பண்ணவே முடியாது. நான் உங்களை விட மாட்டேன். எங்க ஓடுறீங்க? டேய் குட்டை, இங்க இருக்காங்கடா, எங்களை துரத்துற. நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? நாங்க இந்த பில்டிங்கை காப்பாத்தணும். பாருங்க. மோட்டு பத்துல எங்க டவரை காப்பாத்திட்டாங்க. ஆக்சுவலி தேர் கிரேட். மோட்டு பத்துல